ஓம் அரகர நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. அரகர மகாதேவாம், அரகர மகாதேவாம். ஓம் மகாசக்தியே மகாவோம், மகாமகேஸ்வரியே மகாவோம், மகாநாகேஸ்வரியே மகாவோம், நாகசக்தியே மகாவோம், சொர்ணசக்தியே மகாவோம், நாகதேவிய மகாவோம், நாக மகாதேவிய மகாவோம். எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை சிவலோகநாதர் திருவடி வணங்கி, அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை திருவடி வணங்கி, அன்னையினுடைய திருப்பாத கமலம் பற்றி நமது சக்தி பீடத்திலே பெருங்கருணை தயாபரியாக அருள்பாலித்து கொண்டு வருகின்ற அன்னை நாகதேவதையோடு பாதாள பத்ரகாளி அம்மனும் பேரருளையும் கருணையும் பெரும் வகையில் எதிர்வரும் 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி அளவில் ஆடி பௌர்ணமி, மகத்துவமான பௌர்ணமி, அம்பாளுக்கே உகந்த பௌர்ணமி. ஒவ்வொரு அம்பாள் ஆலயத்திலும் நடத்தக்கூடிய வழிபாடு முறைகளெல்லாம் சிறப்புற நடைபெறுகின்ற பௌர்ணமி. அந்த வகையில் நமது சக்தி பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற ஆடி பௌர்ணமியானது அன்னை பராசக்தி நாகபராசக்திக்கு மகாசக்தி வேள்வி பௌர்ணமி தினத்தன்று நடைபெற இருக்கிறது. அது சமயம் அனைத்து பக்த பெருமக்களும் கலந்து கொண்டு அன்னை பராசக்திக்கு நடத்தக்கூடிய வேள்வி வழிபாடிலே அன்னையினுடைய தரிசனத்தை கண்டு ஒவ்வொருவருடைய முற்பிறவி இப்பிறவி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த தீவினைகளை எல்லாம் நீக்கப்பட்டு, ஊழ்வினைகள் ஆழ்மனதிலே உள்ள ஊழ்வினைகளெல்லாம் நீக்கப்பட்டு, அவரவர்களுடைய பிறவி பலனும் அவரவர்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் வகையில் அந்த வேள்வி பூஜையானது நடத்தப்படுகிறது. வேள்வி பூஜையானது நடத்தப்பட்டு அந்த கலச நீரானது அன்னை நாகபராசக்தியை வலம் வந்து அன்னை பராசக்தியினுடைய திருமேனியிலே மெருகூட்டும் வகையில் அன்னை நாகதேவதையினுடைய மூலமந்திரம் முழங்க, பாதாள பத்ரகாளி அம்மனுடைய மூலமந்திரம் முழங்க அந்த சக்தி மகா அபிஷேக ஆராதனை பௌர்ணமி நாள் என்று நடத்தப்பட இருக்கிறது. அந்த வேளையிலே வருகின்ற பௌர்ணமியானது குரு பூர்ணிமா. ஒவ்வொரு குரு பீடங்களிலும் சக்தி பீடங்களிலும் குருமார்களுக்கு அவரவர்களுடைய சீடர்கள் குரு பூஜை செய்து உபதேசம் பெறும் நாள், ஆசி பெறும் நாள். ஏன்னா ஆடி பௌர்ணமி அன்று, குரு பூர்ணிமா அன்று சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து சப்த ரிஷிகளுக்கு உபதேசம் கொடுத்த நாள். உபதேசம் கொடுத்து சப்த ரிஷிகளுக்கு அருள்பாலித்த நாள். அன்றைய தினம் சிறப்புற நடைபெறுகின்ற நமது அம்பாள் ஆலயத்திலே சக்தி பீடத்தில் மகா வேள்வியானது சிறப்புற நடைபெற இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒவ்வொருவருடைய தீவினைகள் என்று சொன்னால் பூர்வ ஜென்மத்திலே தீய கர்மாக்கள் அழிக்கப்பட்டால்தான் அங்கு நல்வாழ்வு கொடுக்க முடியும், நல்வினைகள் விதைக்க முடியும். அதன் வழியிலே ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் நிலையிலே கொடுக்கின்ற பரிகாரத்தை செய்து பிராய்ச்சித்தம் தேடும் வகையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. நமது குழுவிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பதிவினை பார்த்து அவரவர்கள் நிலையிலே அந்த பரிகார பொருட்களை வேள்வியிலே சமர்ப்பணம் செய்து, அன்னை பராசக்தியினுடைய சக்தி பூஜையிலே சமர்ப்பணம் செய்து, அன்னையினுடைய பேரருளும் பெரும் கருணையும் பெரும் வகையிலே அமைத்து கொண்டு வளமான வாழ்வை பெற வேண்டி நமது சக்தி பீடத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தை
அன்னை பாதாள பத்ரகாளி அம்மனுடைய பேரருளாலும் பெரும் கருணையாலும் நாகதேவதையினுடைய பாத கமலங்களிலே சமர்ப்பணம் செய்யும் வகையில் இந்த பௌர்ணமி வழிபாடானது நடத்தப்படுகிறது. பொதுவாகவே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னத்தை தானமாக இடுகின்ற பொழுது ஒருவருடைய பசி மட்டுமல்ல, அனைவருடைய பசி தீர்க்கப்பட்டு அங்கே ஆழ்மனம் வாழ்த்துகின்ற பொழுது அங்கே தீய சாபங்கள் இருந்தாலும் அது நீக்கப்படுவதற்கான வழிவகை செல்கிறது. அதனாலே ஒவ்வொருவருமே அன்னதானத்திலே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அதனுடைய பலன் அளப்பரியாதது. அந்த பௌர்ணமி வேளையிலே செய்கின்ற அன்னதானமானது ஒவ்வொருவரையும் வாழ்த்தி செல்லும். அது நாகபராசக்தியினுடைய கருணை பெறுவதற்கு வழிவகை செய்யும். எனவே அனைத்து பக்த பெருமக்களும் இந்த பௌர்ணமியிலே கலந்து கொண்டு வாழ்க்கையிலே ஆரோக்கியமான வாழ்வையும் வளமான வாழ்வையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அமைத்து கொள்ள நமது சக்தி பீடத்திலிருந்து அழைக்கப்படுகிறது. மேலும் விவரங்களுக்கு அன்றைய பௌர்ணமி தினத்திலே ஒவ்வொருவருடைய ஆழ்மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களுக்கும் விவரங்களுக்கும் அங்கே பதிவிடப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். அன்னதானம் செய்பவர்கள் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். எனவே அனைத்து பக்த பெருமக்களும் இந்த பிரபஞ்சம் நலம் பெறுவதற்காக நடத்தக்கூடிய இந்த வேள்வி பூஜையிலே கலந்து கொண்டு தன்னுடைய பிறவி பலனை பெற வேண்டி நமது சக்தி பீடத்திலிருந்து அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் சக்தி பீடத்தின் பீடாதிபதியாக அன்னை பராசக்தி நாகதேவதையினுடைய பாத கமலங்களிலே ஒவ்வொருவருடைய பிரார்த்தனையும் சமர்ப்பணம் செய்து அமைகிறேன். அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ நாகபால சுவாமிகள், சக்தி நாகபாலன்.